வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசுடன் இணைந்து பயணிக்க நாம் தயார், ஆனால் கொள்கை அவசியம். மணிவண்ணன் வலியுறுத்து. தேசிய மக்கள் சக்தியின் அரசை 15 ஆண்டுகள் அசைக்க முடியாது கூறுகின்றார் அமைச்சர் சந்திரசேகர். அனுரவின் ஆட்சி தோல்வியில் இது எதிரணிகள் எழும் நேரம். முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்திரன பகிரங்கம். மக்கள் தீர்மானித்தால் நான் பதவி விலகத் தயார், பிரதமர் ஹரணி அறிவிப்பு. நீதியின் காவலன் இளஞ்செழியனின் அச்சத்தால் ஒன்று சேர்ந்த வீடும் சங்கம். சம்பந்தனின் நம்பிக்கை கேள்விக்குறியாகியுள்ளது, சாணக்கியன் எம்பி சுட்டிக்காட்டு. வடக்கு கிழக்குக்கு கனமழை. பிரஜாசக்தி திட்டத்துக்கென புதிய டிஜிட்டல் கட்டமைப்பு. வவுனியாவில் போக்குவரத்து போலீசாரை மோதிவிட்டு தப்பிய லொரி சாரதி கைது. இந்திய போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தில். எல்லை நிர்ணயம் தொடர்பில் தெளிவுபடுத்த வாய்ப்பு தேவை, குழுவின் தலைவர் சமன் ரத்நாயக்க கோரிக்கை. நிறைவேற்று அதிகாரத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் வலியுறுத்து. பிப்ரவரி 5 டில்லி செல்லும் ரெல்வின், பிரதமர் மோடியுடன் சந்திப்பு இல்லை. சயத்துடன் ரணில் தரப்பு மீண்டும் சந்தித்து பேச்சு, வெற்றிகரமான கலந்துரையாடல் என்கின்றார் சயித். மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு அவசியமான படிமுறைகளை முன்னெடுக்க வேண்டும், சுவிட்சர்லாந்து உயர்ஸ்தானிகர் ஸ்ரீ வோல்ட் வலியுறுத்து. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எம்.ஏ. சுமந்திரனும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனும் இணைந்து ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பகிரங்க அழைப்பொன்றை விடுத்திருந்தனர். தமிழ் மக்களின் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையுடன் புரிந்துணர்வுடனும் செயற்பட வேண்டுமெனவும், தவறும் பட்சத்தில் தமிழினம் பாரிய பின்னடைவை எதிர்நோக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எச்சரித்திருந்தார். இவர்களின் ஒன்றிணைவின் மூலம் எதனையும் சாதிக்கப் போவதில்லை என்கின்றார் தமிழ் தேசிய பேரவையின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான ஜனநாயக தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கருணாகரன் குணாலன். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சியுடன் இணைவதற்கு தமிழ் தேசிய பேரவை உட்பட ஏனைய கட்சிகள் மறுத்திருந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மாத்திரம் தமிழரசு கட்சியுடன் கூட்டு சேர்ந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் தமிழரசு கட்சியினர் நடந்து கொண்ட விதமும் அவர்களுடைய தாண்டோண்டித்தனமான செயற்பாடுகளும் ஏனைய தமிழ் கட்சிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. தமிழ் மக்களின் ஒரே கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான் என தமிழ் மக்கள் நம்பியிருந்த நிலையில் அந்த பலமான கூட்டை சில கருப்பாடுகள் உள்ளிணைந்து முழுமையாக சிதைத்து சின்னாபின்னமாக்கி உள்ளனர். அதற்கு இலங்கை தமிழரசு கட்சிதான் பிரதான காரணம் என்பதை அவராலும் மறுக்க முடியாது. மறைந்த பெருந்தலைவர் ரா சம்பந்தன் ஒரு காலத்தில் முன்வைத்த தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற நம்பிக்கை தற்போதைய ஆட்சியின் கீழ் கேள்விக்குறியாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அவர் கூறிய தீபாவளிக்கு தீர்வு கிடைக்கும் போன்ற விடயங்களை பலரும் விமர்சித்தாலும் அதன் பின்னணி குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கருத்து தெரிவித்திருந்தார். முன்னைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை எட்டுவதற்கான தீவிர நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக சாணக்கியன் குறிப்பிட்டார். தீபாவளி அல்லது பொங்கலுக்குள் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சம்பந்தன் மிகுந்த நம்பிக்கையுடன் கூறியதற்கு அந்த சூழலே காரணமாக இருந்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடமாகியும் அரசியல் தீர்வு தொடர்பாக எந்த ஒரு காத்திரமான நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என அவர் சாடியுள்ளார். மக்கள் ஆட்சியின் முக்கிய அங்கமான மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். கடந்த கால அரசாங்கங்களை விடவும் மோசமான முறையில் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இப்போதைய ஆட்சியிலும் தொடர்கின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அடுத்த 15 வருடங்களுக்கு அசைக்க முடியாது, இவ்வாறு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டவை வருமாறு, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஊழல் மோசடிக்கு இடமில்லை. நாங்கள் மக்கள் மத்தியில் உண்மையை கூறி செயல்பட்டு வருகின்றோம். எனவே எமது ஆட்சி தொடர்வதற்கு மக்கள் ஆணை வழங்குவார்கள். நவீன உலகை வெல்ல வேண்டுமெனில் கல்வி மறுசீரமைப்பு அவசியம். அதனை செய்வதற்கே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. எனினும் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கையில் இடம்பெற்றுள்ள ஒரு பிழையை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த மறுசீரமைப்பையும் குழப்புவதற்கு முற்படுகின்றனர். இது எமது நாட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீரழிப்பதற்கு முயற்சிக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
வங்காள விரிகுடாவில் உருவாகிய வலுக்குறைந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது வடக்கு மாகாணத்தினை அண்மித்து நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மிதமான மற்றும் சற்று கனமான மழை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நேற்று முன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை ஈரப்பத நிறைந்த கீழைக்காற்றின் வருகை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவிய வறண்ட காற்றின் செல்வாக்கு குறைவடைந்து குளிர்நிலைமை சற்று சீரடைந்துள்ளது. ஆனால் மீண்டும் எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் குளிரான வானிலை நிலவத் தொடங்கும். வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் அறுவடைக்கு பின்னான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை தமது செயற்பாடுகளை தவிர்ப்பது சிறந்தது என்றுள்ளார். சமூக வலுவூட்டல் ஊடாக வறுமையை ஒழித்தல் மற்றும் பொருளாதார நீதியை உறுதி செய்வதற்காக புதிய அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பிரஜாசக்தி தேசிய இயக்கம் தற்போது நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இத்திட்டங்களை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்காக புதிய டிஜிட்டல் கட்டமைப்பொன்றை அறிமுகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டம் குறித்து நாட்டின் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் கடமையாற்றும் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள் மற்றும் உதவி திட்டமிடல் பணிப்பாளர்களும் தெளிவுபடுத்துவதற்காக நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வின் போதே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டது. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா களுக்குன்மடுவ பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பி சென்ற லொரி சாரதி ஒருவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டளையை மீறி பயணித்த சிறிய லொரியொன்றை போலீஸ் அதிகாரிகள் இருவரும் பின்தொடர்ந்து சென்ற போதே லொரி சாரதி போலீஸ் அதிகாரிகளை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பி சென்றார் என்று போலீசார் கூறினர். மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கிய போது போலீஸ் அதிகாரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஒரு ஓரத்தில் விழுந்ததுடன் மோட்டார் சைக்கிள் லொரியில் சிக்கி இழுத்து செல்லப்படும் காட்சி பின்னால் வந்த வாகனத்தில் இருந்த ஒருவரின் தொலைபேசியில் பதிவாகி இருந்தது. லொரியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக் கொண்டமையினால் லொரியை வீதியில் கைவிட்டு சாரதி காட்டுப்பகுதிக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பூயோய பாலத்துக்கு அருகிலுள்ள இராணுவ முகாம் திசையில் சந்தேக நபர் தப்பி சென்று கொண்டிருந்த போது இராணுவத்தினர் அவரை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் இரட்டை பெரியகுளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்பட வேண்டுமென்று நாட்டு மக்கள் தீர்மானித்தால் நான் பதவி விலக தயார். இவ்வாறு பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் நேற்று முன்தினம் நாட்டுக்கு திரும்பியிருந்தார். இந்த நிலையில் விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக பிற்பகல் வேளை பாராளுமன்றத்துக்கு வருகை தந்த பிரதமர் அங்கு மேலும் உரையாற்றுகையில் ஜனாதிபதியை நீக்க முடியவில்லை, குறைந்தபட்சம் பிரதமரையாவது நீக்க முயற்சி செய்தார்கள் தானே, எங்கே அது? நான் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முகம் கொடுக்கவே ஓடி வந்தேன். அது வரும் வரை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். கொண்டு வரவில்லையா? வீண் வேலை. நாங்கள் தயாராகவே இருந்தோம். நீங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர தேவையில்லை. பிரதமர் மாற வேண்டுமென்று இந்த நாட்டு மக்கள் தீர்மானித்தால் நான் வீட்டுக்கு செல்லவும் தயார். நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கே பொறுப்புக்குரியவர்கள். அதற்கமைய நாங்கள் செயல்படுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025 வரவு செலவு திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட அபிவிருத்தி பணிகள் தற்போது கொழும்பு மாவட்டத்தில் 97% முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் நிபுண ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். ஆட்சியை பொறுப்பேற்றது முதல் நாம் மக்களுக்கான சேவையை அர்ப்பணிப்புடன் செய்து வருகின்றோம். குறிப்பாக 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கொழும்பு மாவட்டத்திற்காக பெருநிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கொல்லன்னாவ, கடுவல மற்றும் சீதாவாக்க போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் வசிக்கும் மக்களுக்கான வீடமைப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்துக்கான கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக இந்தியா கடலோர காவல் படையின் வராகா மற்றும் அதுல்ஜா ஆகிய ரோந்து போர்க்கப்பல்கள் நேற்று சனிக்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தன. கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு, கடல் மாசடைவதை தடுத்தல், கடல்சார் சட்ட அமலாக்கம் மற்றும் கப்பல்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் ஆகியவற்றில் தொழில்முறை ரீதியிலான கலந்துரையாடல்கள் மூலம் இலங்கைக்கு கடலோர காவல் படையுடனான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை இந்த விஜயம் நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் இது பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்யும் இந்தியாவின் சாகர் தொலைநோக்கு பார்வையை மேலும் உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.
எல்லை நிர்ணயம் தொடர்பில் ஆராய்வதற்கு மீண்டும் ஒரு குழுவை நியமித்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றதாக அமையும். நாடாளுமன்றத்தால் புதிதாக நியமிக்கப்பட்ட உத்தேசிக்கப்பட்ட குழுவில் முன்னிலையாக எல்லை நிர்ணயம் தொடர்பான விவரங்களை எடுத்துரைக்க நாங்கள் தயாராக உள்ளோம். முறையான பரிசீலனைகள் ஏதுமில்லாமலே எல்லை நிர்ணய அறிக்கை நிராகரிக்கப்பட்டது. எல்லை நிர்ணய குழுவின் செயலாளரும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் நாயகமுமான சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அனுரவின் ஆட்சியின் கீழ் மக்களின் எதிர்பார்ப்பு தவிடுபடியாகி வருகின்றது. எனவே எதிரணிகள் வலுவாக செயற்பட வேண்டும். இவ்வாறு முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரமேஷ் பத்ரன மொட்டுக்கட்சி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவளிக்கவில்லை. சிறினர் கூட்டணியில் களமிறங்கிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாகவே அவர் செயற்பட்டார். இந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் மீண்டும் இணைந்துள்ளார். அவருக்கு காலி எல்பிட்டிய தொகுதி அமைப்பாளர் பதவியை கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வழங்கி வைத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட ரமேஷ் பத்ரன, நான் மீண்டும் அரசியல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளேன். தாய் வீட்டுக்கு மீண்டும் வந்து விட்டேன். இனி வலுவான முறையில் அரசியல் பயணம் தொடரும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு அதிக வாக்கு வங்கி உள்ள மாவட்டம்தான் காலி மாவட்டம். அங்கு சிறப்பான முறையில் பயணம் தொடரும். இந்த ஆட்சியின் கீழ் மக்களின் எதிர்பார்ப்பு தவிடுபடியாகி வருகின்றது. எனவே எதிரணிகள் வலுவாக செயற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்கவும் எதிர்வரும் தேர்தல்களில் சேர்ந்து போட்டியிடவும் எந்த தடையுமில்லை. எனினும் தமிழரசு கட்சி வெறுமனே தேர்தலை மையமாக கொண்டு இயங்காமல் ஒரு கொள்கையை முன்வைத்து அணிதிரட்டலை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு தமிழ் மக்கள் கூட்டணியின் உபசெயலாளர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணிக்கு நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருந்தது. அதனால் இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஏற்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் அங்கு ஆட்சி அமைத்தோம். அதேபோன்று வேறு உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியுள்ளோம். இதை மறக்க முடியாது. அதே நேரம் எதிர்வரும் தேர்தல்களில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஒற்றுமையாக இணைந்து போட்டியிடுவதற்கும் எவ்வித தடையும் இல்லை. அவர்களுடன் இணைந்து பயணிப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தமிழரசு கட்சி தேர்தல் அரசியலுக்குள் மட்டுமே சிக்கிக் கொள்ளாமல் ஒரு கொள்கையையும் ஒழுக்க நெறிகளையும் முன்னிலைப்படுத்தி ஒரு வலுவான அணிதிரட்டலை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செயற்பட்டால் நாங்கள் தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிப்பதில் எந்த தடையும் இருக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி தனது ஆட்சியில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படுவதாக தெரியவில்லை. எவ்வாறு இருப்பினும் உத்தேச புதிய அரசியலமைப்பின் ஊடாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும். அரசியலமைப்பு விடயத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். உத்தேச புதிய அரசியலமைப்பு குறித்து மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்ற நிலையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இதனை குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியல் அமைப்பில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கான ஏற்பாடுகள் உள்வாங்கப்படும் பட்சத்தில் அதற்கு தாம் முழுமையாக ஆதரவளிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று சனிக்கிழமை மீண்டும் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குவது குறித்து இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது தீர்மானமிக்க கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா எதிர்வரும் 5ஆம் தேதி வியாழக்கிழமை இந்தியாவுக்கு செல்லவுள்ளார். புதுடில்லியில் நடைபெறவுள்ள உயர்மட்ட சந்திப்புகளில் அவர் பங்கேற்கவுள்ளார். எனினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்புகள் எதுவும் இடம்பெறாது என குறிப்பிடப்படுகின்றது.